பிளட் வெசல்ஸ் இரத்த குழாயில் வர வியாதிகள் இது எல்லாத்தையுமே குறைக்குது. அது ப்ரொடெக்ட் பண்ணுறனால ஸ்ட்ரோக் வராது. சுகரும் கண்ட்ரோல், கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலுங்கும் போது நேச்சுரலாகவே வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ தலைப்பு GLP-1 அகோனிஸ்ட். நம்ம ஒசாம்பேக், வீகோவி, மோன்ஜோரோ இப்போ எல்லாரும் ரொம்ப க்ரேஸாக அதை பற்றி எல்லோரும் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க வெயிட்டை குறைக்கிறதுக்காக. அப்படின்னு ப்ளஸ் அது ரேட்டு குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அதை பற்றி பண்ணுறாங்க. அது உண்மையிலே டெஃபினட்டாக அது பெனிஃபிட் இருக்காலும் அதோட ஹார்ட்டோட பெனிஃபிட் அதுதான் இந்த வீடியோ. ஸோ டெஃபினட்டாக இந்த GLP-1 அப்படிங்கிறது ஒரு 50 to 20% வரைக்கும் ஹை ரிஸ்க் பேஷண்ட்டில் ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, இல்லை பிளட் வெசல்ஸ் இரத்த குழாயில் வர வியாதிகள் இது எல்லாத்தையுமே குறைக்குது. ஸோ அதோட மெயின் பெனிஃபிட்டு அப்பார்ட் ஃப்ரம் த வெயிட்டை குறைக்கிறது தவிர ஹார்ட்டு அண்ட் பிளட் வெசல்ஸ் இரத்த குழாய்களுக்கு உள்ள பிரச்சனைகளையும் குறைக்குது. ஸோ இது டைரெக்டாக பார்த்தீங்கன்னா வெயிட் குறையனால, ஒபிசிட்டி குறையனாலையும் ஹார்ட்டுக்கு ப்ரொடெக்ஷனு, சுகர் கம்மியாகிறனால உங்களுக்கு பிளட் வெசல்ஸ் இரத்த குழாய்க்கு பெனிஃபிட், இதெல்லாம் ஒரு பாட்டு. ஸோ இது வெயிட் குறையிறனால. ரெண்டாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. இந்த GLP-1 பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. ஸோ அது பிளட் வெசல்ஸ் எல்லாத்தையுமே அது ப்ரொடெக்ட் பண்ணுறனால ஸ்ட்ரோக் வராது, பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ் அதெல்லாமே குறையும். அதேமாதிரி அது இன்டைரக்டாகவும் ஹார்ட்டையும் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுது. அடுத்தது மெட்டபாலிக்காக பார்த்தீங்கன்னா இந்த GLP-1 இந்த அகோனிஸ்ட் சொல்கிற மெடிசின்ஸ் எல்லாமே கொலஸ்ட்ராலையும் குறைக்கும். கொலஸ்ட்ராலை குறைக்கும் பொழுது ஸோ அது அகெயின் பார்த்தீங்கன்னா நமக்கு சுகரும் கண்ட்ரோல், கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலுங்கும் போது நேச்சுரலாகவே ஹார்ட்டு, பிளட் வெசல்ஸ், அந்த ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கிறது இது எல்லாமே தடுக்கும். அதே மாதிரி ஒரு மேசிவ் கார்டியாக் ப்ராப்ளம், ஒரு டிசீஸ் அப்படிம்பாங்க, அதை மாதிரியோ இல்லை ஒரு ஹார்ட் அட்டாக் வர்றது, இல்லை ஸ்ட்ரோக் வர்றது, இல்லை ஹார்ட் ஃபெயிலியர், இது எல்லாமே அப் டு ஒரு 20% வரைக்கும் குறையும். ஸோ இது ஆனால் இது சும்மா எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணாமல் ஒரு ப்ராப்பராக ஒரு டாக்டரோட அட்வைஸை படி தான் இந்த மெடிசின்ஸை யூஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ எல்லாரும் அது ரேட்டு குறைய அவங்களா இஷ்டத்துக்கு வாங்கி இஷ்டத்துக்கு டோஸை போட்டுறது குறைக்கிறது அப்படின்னு பண்ணுறாங்க. அதுமாதிரி பண்ணாமல் இந்த பெனிஃபிட்டை நமக்கு அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம். வணக்கம்.